தாய் வீடு மே 2026. சித்தரும் வணங்கிய சித்தர் பாரதி. கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று தொடங்கி மகாகவி பாரதியார் எழுதிய பாரதி 66 நூலினை படித்த பிறகும் பாரதியார் ஒரு சித்தரா என்கிற கேள்வியை இன்னும் எழுப்புபவர்கள் இருக்கிறார்கள். பதில் தரும் வண்ணம் விவரிக்கும் வகையில் நூல்களும் கட்டுரைகளும் எழுதியவர்களும் இருக்கிறார்கள். விடையும் வினாக்களுமாக தொடர்கிற இக்கருத்தாக்கத்திற்கு முடிவில்லை என்றாலும் பாரதியாருக்கு சித்தர்களுடன் இருந்த தொடர்புகளை யாரும் மறுக்கவில்லை. பாரதி 66 நூலின் மூலம் அறிய வரும் மகான்களாகிய சித்தர்கள் மூவர். அவர்களுள் முதன்மையானவர் குள்ளச்சாமி. அவரையே குருவென கொண்டாடவும் செய்கிறார் பாரதி. அது குறித்து ஏற்கனவே தாய் வீடு இதழ்களில் விரிவாக கண்டோம். அக்கட்டுரைகளின் தொகுப்பாக மகாகவி பாரதியும் மகான் குள்ளச்சாமியும் என்று தனிநூல் வந்ததையும் வாசகர்கள் அறிந்திருத்தல் கூடும். தனது சித்த மார்க்கத்திற்கு வழிகாட்டியாக மகான்களை புகழ்ந்து பாடிய பாரதி அவர்களது பெயர்களுடன் புகழ் என்ற சொல்லையும் இணைத்து குருக்கள் ஸ்துதி, அதாவது குள்ளச்சாமி புகழ், கோவிந்தசாமி புகழ், யாழ்ப்பாணத்து சாமி புகழ் என்று உள் தலைப்புகளும் இடுகிறார். அந்த வரிசையில் குவளைக்கண்ணன் புகழ் என்று தலைப்பிட்டு குவளை கிருஷ்ணமாச்சாரியார் குறித்தும் பாரதி பாடியிருக்கிறார். கண்ணன் பாட்டிலும் அவருக்கு தனி இடம் இருப்பதனை முந்தைய கட்டுரைகளில் கண்டோம். சீடராக வந்து சீலம் மிகுந்த சித்தர்களை பாரதி குறித்த அந்த சித்தர்களுக்கும் எடுத்து கூறி இணைப்பு பாலமாக இருந்தவர் குவளைக்கண்ணன் என்று தனித்து குறித்து நன்றி பாராட்டுகிறார் பாரதி. இதில் வியப்புக்குரிய செய்தி என்னவெனில், மகாகவி பாரதிக்கு நண்பனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய் இருந்தவர் குவளைக்கண்ணன். ஆயினும் அவருக்கு குள்ளச்சாமி பற்றிய அறிமுகமும் அவருடன் தொடர்பும் இருந்திருக்கிறதா இல்லையா என்பதை கிடைக்கும் தரவுகளை கொண்டு தீர்மானிக்க முடியவில்லை. இல்லை என்றே சொல்ல முடிகிறது. ஆனால் ஏனைய மகான்களான கோவிந்தசாமி, யாழ்ப்பாணத்து சாமி ஆகியோர் குறித்து பேசும்போது குவளைக்கண்ணனையும் இணைத்தே குறிக்கிறார் பாரதி. அது மட்டுமன்றி குவளைக்கண்ணன் ஸ்ருதிகளின்பால் உறுதியான பற்று கொண்டவர் என்று சொல்வதோடு சிவனடியார் இவன் மீது கருணை கொண்டார் என்றும் விளக்கியுரைக்கிறார். இந்த கருணையை நேருறக் கண்டதோடு அவர்கள் சிவனடியார்கள் என்றும் தெளிவுபடுத்தி விடுகிறார். இத்தனைக்கும் குவளைக்கண்ணன் வைணவர். அவரே தன்னை பற்றி குறிப்பிடும்போது, நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், வைதிக ஆச்சாரங்களில் தவறாத குடும்பத்திலே பிறந்தவன், ஜாதி என்றும் மதமென்றும் பிரிவு செய்யும் கொடுமையிலே கொக்கரிக்கும் சமூக காற்றை சுவாசித்தவன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டவர். ஆயினும் அவர் சாதுக்களோடும் சாமியார்களோடும் தொடர்பில் இருந்திருக்கிறார், நட்பு பாராட்டியிருக்கிறார். அது மட்டுமா, மகத்தான முனிவரெல்லாம் கண்ணன் தோழர், வானவர் எல்லாம் கண்ணன் அடியார் ஆவார் என்று பாரதியாரே வியந்து சொல்லும் அளவிற்கு நெருக்கம் கொண்டிருக்கிறார். இந்த பாடலடியில் இடம்பெறும் மகத்தான முனிவர் என்ற தொடருக்குள் குள்ளச்சாமி இல்லை. அதுபோல் வேணுமுதலியுடன் குவளைக்கண்ணன் இருந்ததாகவும் தரவுகள் கிடைக்கவில்லை. வானவரெல்லாம் கண்ணன் அடியார் ஆன விதம் ஆய்வுக்குரியது. மகத்தான முனிவரெல்லாம் கண்ணனின் தோழர் எனில் இதில் மகாகவி பாரதியும் இருப்பார்தானே? அதனை உறுதி செய்யும் ஓர் உரையாடலை குவளைக்கண்ணனே பதிவிட்டிருக்கிறார். ஒரு நாள் குவளைக்கண்ணனை அதட்டும் குரலில் அழைத்திருக்கிறார் பாரதி. குவளைக்கண்ணன் என்று பாடலில் குறித்திருந்தாலும் அவரது இயற்பெயரான கிருஷ்ணன் என்ற பெயர் கூறி வெளிப்பது பாரதியின் வழக்கம். செல்லம்மா பாரதியார் கவிதைகளில் கண்ணம்மா ஆனது போல் குவளையூர் கிருஷ்ணமாச்சாரியார் குவளைக்கண்ணன் ஆகிவிடுகிறார். இரண்டிலும் கண்ணன் இருப்பது இங்கும் கவனிக்கத்தக்கது. கிருஷ்ணனை உரிமையுடன் ஒருமையில் பேசுவது பாரதி இயல்பு. அன்றும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. குவளைக்கண்ணன் கூறுகிறார், கிருஷ்ணா என்று அதட்டற் குரலிலே பாரதியார் என்னை அழைத்தார். ஏன் என்றேன். நீ என்ன மகா பொல்லாதவனாக இருக்கிறாயே, எவனோ என்னுடைய காலிலே வந்து விழுகிறான். எங்கே வந்தாய் என்றால் குவளை கிருஷ்ணமாச்சாரியால் என் பெருமை தெரிந்ததாக சொல்கிறான். இந்த வேஷதாரிகளை எல்லாம் எதற்காக என்னிடம் அனுப்புகிறாய்? என்னை பற்றி அனாவசியமாக ஏன் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர் என்னை கோபித்து கேட்டார். யார் அப்படி உங்களிடம் வந்தார்கள்? யாரா? யாரோ ஒருத்தன், கோவிந்த சுவாமியாம், யானை காலோடு வந்து காலிலே விழுகிறான். எனக்கு உடம்பு நடுங்கி விட்டது. பாரதியார் கோபத்தோடு பேசுவதன் காரணம் எனக்கு விளங்கிவிட்டது. அவருக்கு நோயாளிகளை கண்டால் அருவருப்பு அதிகம். நோயாளிகளை தொட்டுவிட்டால் உடனே முழுகுவார். அவர் பாதத்தில் யானைக்காலுடைய ஒருவர் விழுவதென்றால் அவருக்கு ஏன் எரிச்சல் வராது? இல்லை, அவர் பெரியவர், நல்லவர் என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். என்ன பெரியவர்? உடம்பை நன்றாக வைத்துக்கொள்ள தெரியவில்லை என்று அவர் நான் மேலே சொல்லாதவாறு தடுத்தார்.
இவ்வாறு பேசிய பாரதியாரே பிறகு அந்த துறவியை பற்றி, அன்பினால் முக்தி என்றான் புத்தன் அந்நாள், அதனை இந்நாள் கோவிந்த சாமி செய்தான், துன்பமுறு உயிர்க்கெல்லாம் தாயைப் போலே சுரக்கும் அருள் உடைய பிரான் துணிந்த யோகி, அன்பினுக்கு கடலையும் தான் விழுங்க வல்லான், அன்பினையே தெய்வம் என்பான் அன்பே ஆவான், மண்பதைகள் யாவும் இங்கே தெய்வம் என்ற மதிவுடையான் கவலை எனும் மயக்கம் தீர்ந்தான் என்று பாராட்டி பாடினார். கோவிந்த சுவாமி பாரதியாருடைய காலில் முதலில் விழுந்தாலும் பிறகு பாரதியாரை தம்முடைய காலில் விழச் செய்தார் என்று கோழைக்கண்ணன் குறிப்பிடுகிறார். இந்த பாடல் பாரதி பாடிய பாரதி 66 நூலில் 38வது பாடலாக இடம்பெறுகிறது. இதற்கு முன்னும் பின்னும் தலா ஒரு பாடல் வீதம் இவரை பற்றிய 2 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. முதலாவதாக வரும் பாடல் கோவிந்தசாமி யார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இவரும் குள்ளச்சாமி போல் ஒரு மகான், பாரதியின் குருநாதராகவும் விளங்கியிருக்கிறார். குருக்கள் ஸ்துதி என்னும் குள்ளச்சாமி புகழ்பாடி முடித்த கையோடு பாரதி பாடிய சித்தர் கோவிந்தசாமி. இவரை வன்மை திகழ் ஞானி என்றும், எம்பெருமான் என்றும், தேவன் என்றும், அருளுடைய பிரான் என்றும், யோகி மா யோகி என்றும், அன்பே ஆனவன் என்றும், தீங்கற்ற குணமுடையவன் என்றும், பரமஞானத்து அனுபூதி உடையவன் என்றும், மன்னன் என்றும், தன் குருவென்றும் குறிப்பிட்டு கொண்டாடுகிறார். புதுவையூரார் செய்த தேவன் என்று குறிப்பதனால் இவர் ஊர் புதுவையாகிய புதுச்சேரி என்பது தெரிய வருகிறது. மேலும் இம்மகான் அத்வைதி என்பதும் வருணாசிரம நெறியில் நிற்பவர் என்பதும் இப்பாடல்களினால் அறிய வருகின்றன. மாங்கொட்டை சாமி என்ற பெயருடைய குள்ளச்சாமியை அடுத்து கோவிந்தசாமியினை குறிப்பிட்டு அவர்தம் குணங்களை புகழ்ந்துரைக்கிறார் பாரதி. பாடல் இப்படி தொடங்குகிறது. மாங்கொட்டை சாமி புகழ் சிறிது சொன்னோம், வன்மை திகழ் கோவிந்த ஞானி பார்மேல், யாம் கற்ற கல்வியெல்லாம் பலிக்கச் செய்தான், எம்பெருமான் பெருமையை இங்கிசைக்க கேளீர், தீங்கற்ற குணமுடையான் புதுவை ஊரார் செய்த பெரும் தவத்தாலே உதித்த தேவன், பாங்குற்ற மாங்கொட்டை சாமி போலே பயிலுமதி வர்ணாசிரமத்தே நிற்போன் என்று பாடுகிறார். இது முதற் பாடல். இதற்கு அடுத்த பாடல்தான் கோழைக்கண்ணன் குறிப்பிட்ட மேற்சுட்டிய பாடல். இவ்விரு பாடல்களிலும் கோவிந்தசாமியின் புகழ் வெளிச்சமாவதை விட அவர் தனக்கு ஆதர்சமாக விளங்கிய தன்மையையே பாரதி குறிப்பிட்டு காட்டுகிறார். குள்ளச்சாமிக்கும் பாரதிக்கும் இடைப்பட்ட உறவில் நேர்ந்த அனுபவங்கள் பதிவான அளவிற்கு கோவிந்தசாமி உடனான அனுபவங்கள் பதிவாகவில்லை. ஆனால் சுருக்கமும் செறிவும் மிக்க ஒரு தொடராக யாம் கற்ற கல்வியெல்லாம் பலிக்கச் செய்தான் என்பது விளங்குகிறது. அது ஏட்டுக் கல்வியா அல்லது சித்த மார்க்கத்தில் அவர் பெற்ற யோக கல்வியா என்று கேட்க தோன்றுகிறது. ஆனால் பாடம் இடம்பெற்ற பகுதி, அதன் பாங்கு இவற்றை வைத்து பார்க்கிற போது குள்ளச்சாமியின் உபதேசம் பெற்று அதனை பயிற்சியாக மேற்கொண்ட காலத்தில் கோவிந்தசாமியின் தொடர்பால் அந்த யோக பயிற்சி மேலும் வலுப்பெற்றிருக்க வேண்டும் என்றே கருத தோன்றுகிறது. அதுவே அதுவரையில் தான் கற்ற ஏட்டு கல்வியையும் இணைத்து அவரை தேட வைத்திருக்கிறது. எது கல்வி? தேட தூண்டி துணை நிற்க உதவும் சாதனம் கல்வி. தேடு கல்வி இல்லாததோர் ஊரினை தீயினுக்கிரையாக மடுத்தல் என்பது அவர்தம் பாடல். தேடு கல்வியில்லாத ஊரினை தீயினுக்கு இரையாக்கு என்று கட்டளையிடும் கவிவாக்காக இதனை கொள்வதை விட, தேடு கல்வி இல்லாத ஊர் எதுவாக இருந்தாலும் அதனை தீயினுக்கு உணவாக்கி விடுதல் என்று கொள்ளுதல் பொருந்தும். தேடு கல்வி போல தீயினுக்கும் தனி விளக்கம் கொள்ள வேண்டும். அது தீமை தரும் தீ என்று. தீயினும் அஞ்சத்தக்க தீமைகளை எரிக்கும் அறிவு தீ, அன்பு தீ. பாரதிதான் தீயின் வகைகள் அனைத்தையும் பட்டியலிட்டு தன் வசன கவிதையில் தந்திருக்கிறாரே. அறத்தீ, அறிவுத்தீ, உயிர்த்தீ, விரதத்தீ, வேள்வித்தீ, சினத்தீ, பகைத்தீ, கொடுமைத்தீ, இவை அனைத்தையும் தொழுகின்றோம், இவற்றை காக்கின்றோம், இவற்றை ஆளுகின்றோம். ஏன்? தீயே உயிரின் தோழன். அது எப்படி தீமை தரும்? நின்னை போல எமது உயிர் 100 ஆண்டு வெம்மையும் சுடரும் தருக, தீயே நின்னை போல் எமது உள்ளம் சுடர் விடுக, தீயே நின்னை போல எமதறிவு கனலுக என்று பாரதி குறிப்பிடுகிறார். இங்கே தீ ஞானத்தின் குறியீடாகிறது. தீயினை நிறுத்திடுவீர், நல்ல தீரமும் தெளிவும் இங்கு அருள் புரிவீர் என்று சரஸ்வதிக்கு ஸ்தோத்திரம் செய்து வேண்டுகிறார் பாரதி. வேத வழி நின்று தீயினை அக்கினி பகவான் என்று ஆராதிக்கிறார். அவன் அச்சத்தை சுட்டு அங்கு சாம்பரும் இல்லாமல் அழித்திடும் வானவன். அது செய்கையாற்றும் மதிச்சுடர், தடையற்ற பெருந்திரல், நம்முள் இச்சையும் வேட்கையும் ஆசையும் காதலும் ஏற்றதொரு நல்லறமும் கலந்து ஒளி ஏறும் தவக்கணல் என்கிறார். தீ வளர்த்திடுவோம், பெருந்தீ வளர்த்திடுவோம் என்று பாடுகிற பாரதி அது அன்பு தீ என்கிறார்.
அதனை வளர்க்கும் இடம் எதுவென அடையாளமும் காட்டுகிறார். ஆவியினுள்ளும் அறிவின் இடையிலும் அன்பை வளர்த்திடுவோம் என்று பாடுகிறார். எங்கள் வேள்வி கூடம் இதில் ஏறுதே தீ 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 என்று உள்ளக்கினி வளர்த்து உயிரோம்புதல் செய்யும் வல்ல சித்தராக பாரதி வளர்ந்து வரும் திறத்தை அவர் பாடிய பாடல்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறதே. தேடி தேடி உண்மை உணர்ந்து அவற்றை நாடி பிடித்து நல்லது கெட்டது நன்கு ஆராய்ந்து உலகம் உய்ய அவர் தந்த படைப்புகள் அவர் வாழ்ந்த காலத்திலும் அதிக கன அடர்த்தி உள்ளவை. ஆழ்ந்து கவனித்தால் அவர் கல்வியில் நுனிப்புல் மேய்ந்தவர் அல்லர். கசடரக் கற்றவர், கற்க வேண்டியவற்றை கசடரக் கற்றவர், கற்றவற்றை நடைமுறையில் பயன்படுத்தி மெருகேற்றி கொண்டவர். அவர் கற்ற கல்வி தேடுகல்வி. தேடி தேடி கற்ற வேத உபநிடத ஆய்வுகள், யோக சூத்திரங்கள், திருக்குறள், ஔவைகுறள் உள்ளிட்ட அருந்தமிழ் திரவியங்கள் யாவும் கூடி கனன்றதன் குறு வடிவம்தான் அவர் கவிதையின் ஆதிக்கணல். அது அக்கினி குஞ்சு. தத்தரிகிட தித்தோம் என்று சித்தரை போல் ஆட வைத்த விசித்திரம் அவர் கற்ற கல்வி வழி பெற்ற ஞானத்திற்கு உண்டு. கோவிந்தசாமியின் புகழ் என்பதாக தலைப்பு தெரிவித்தாலும் எம்பெருமானின் பெருமையினை இங்கு இசைக்க கேளீர் என்பதனால் இவர் தம் பெருங்குணத்தை விரிக்கப் போகிறார் என்பது தெளிவாகிறது. குள்ளச்சாமி போல் கோவிந்தசாமியும் குரு, அதே சமயம் புத்தரை போன்று அன்பினை போதித்தவர், அதன் வழி முக்தி என்பதை செயலில் செய்தும் வருகிறவர். பாரதியின் கொள்கையும் அதுதான். அன்பு தன்னில் செழிக்கும் வையம் என்று கண்டுகொண்ட அவர் அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம் என்று முரசறைகிறார். மேலும் வேட்டையடிப்பது வில்லாலே, அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே என்கிறார். துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி கிளியே அன்பிற்கு அழிவில்லை என்பது அவர் கண்ட வாழ்வியல் அனுபவம். இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடி கூட்டமும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டுபுல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ அந்த தொழில் செய்து வாழுங்கள் என்று மானிடர்க்கு அன்பு கட்டளை இடுகிறார். அது அன்பு செய்தல் என்ற அறத்தொழில். அதனால்தான் மானுடரே நீவிர் என் மதத்தை கை கொள்வீர் என்ற அவர் உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் என்கிறார். பாட்டியனில் அன்பு செய், பூமண்டலத்தில் அன்பும் புறையும் விளங்குக என்றெல்லாம் ஆணையிடுகிறார். புகை நடுவினில் நெருப்பு இருப்பது போல பகை நடுவினில் அன்புரு வானனம் பரமன் வாழ்கின்றான் நன்னெஞ்சே என்று கூறி, எனவே பகைவனுக்கு அருள்வாய் என்றும் கூறி மனத்தை பக்குவப்படுத்துகிறார். அன்பு கனிந்த கனிவே சக்தி என்றும் சங்கரன் அன்பு தழலே சக்தி என்றும் கண்டு கொண்டாடுகிறார். அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா என்று பாப்பாவுக்கு சொன்ன அவரே உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்று போதிக்கவும் செய்கிறார். அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று அடையாளம் காட்டுகிறார். அன்பு வாழ்க என்று அமைதியில் ஆடுவோம். அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திட நல்லது தீயது நாமறியோம் என்றெல்லாம் விரியும் அவர்தம் பாடல் வரிகள் அவருடைய அன்பு பெருக்கினை அடையாளப்படுத்துவன. இவை அனைத்துக்கு மேலாக செய்கதவம் என்று நெஞ்சுக்கு வலியுறுத்தி, நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்று நம்பிக்கையும் கொடுக்கிறார். அது என்ன தவம்? வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை என்று அறுதியிட்டு உரைத்த அவரே அதன் பயனையும் சொல்கிறார். அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. இத்துடன் திருக்குறள் அன்புடைமை அதிகாரத்தையும் திருமந்திரத்தின் அன்பே சிவம் என்ற பாடலையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த அன்பு வந்துவிட்டால் யாருடனும் பகை கொள்ள முடியாது, யாருக்கும் தீங்கு புரியவோ நினைக்கவோ இயலாது. இதனையே தனது தவமாக கொண்டவர் பாரதி. அதுபோல் அன்பே தவம் என வாழ்ந்தவர் கோவிந்தசாமி. குவளைக்கண்ணன் வழி பாரதியின் பண்பு நலன்களை அறிந்த அவர் பாரதியை கண்டதும் தாளில் விழுந்து பணிந்திருக்கிறார். சித்தரும் வணங்கிய சித்தராக பாரதி இருப்பதை பாரதிக்கே உணர்த்திய சித்தர் கோவிந்தசாமி. காரணம், அவர் அன்பே தெய்வம் என்றவர். அவ்வாறே தானும் ஆனவர். அது மட்டுமல்ல, மண்பதைகள் யாவும் மக்கள் இனம் அனைத்தும் தெய்வம் என்றவர். இதனை உணர்ந்து கடைப்பிடித்து ஒழுகுகிற அறிவுடையவர். அதனால் கவலை என்னும் மயக்கம் தீர்ந்தவர். யாருக்கும் தீங்கு நினைக்காத செய்யாத பண்புடையவர். அதேவேளை துன்பப்படுகிற எல்லா உயிர்க்கும் தாய்போல் அன்பு காட்டி அருள் கொடுக்கும் தெய்வமாக விளங்கியவர். அருவருக்கத்தக்க ஆனைக்கால் வியாதி உடைய கோவிந்தசாமியை குருவென கொள்வதற்கு உரிய காரணங்கள் இவை என்பதை பின்னரே விரிவுற அறிந்து விளம்புகிறார் பாரதி. தோற்றம் கருதி மாங்கொட்டை சாமி என்றும் குள்ளச்சாமி என்றும் பெயர் பெற்றிருக்கிற ஞானகுரு பிறந்த ஊர் எதுவென தெரியாது.
ஆனால் அவரை அடுத்து வந்து தன்னை ஆட்கொண்ட கோவிந்தசாமியை புதுச்சேரி ஊரார்கள் செய்த பெருந்தவத்தால் வந்து உதித்த தேவன் என்று பாரதி குறிப்பதால் அவர் புதுச்சேரியில் பிறந்த மகான் என்பது தெளிவாகிறது. அதே வேளையில் கோவிந்தசுவாமி பாரதியாருடைய காலில் முதலில் விழுந்தாலும் பிறகு பாரதியாரை தம்முடைய காலில் விழச் செய்தார் என்று குவளைக்கண்ணன் குறிப்பிடும் அளவிற்கு அவர் பாரதி வாழ்வில் என்ன அற்புதங்கள் செய்தார், அவருக்கும் குவளைக்கண்ணனுக்கும் உள்ள தொடர்பு யாது என்பன குறித்து தொடர்ந்து சிந்திக்கலாம். நன்றி.